எதற்கு இந்த பாடங்கள் படிப்புகள்? எதற்கு? எதற்கு? மரம் நான் இல்லாமல் மரம் வாழும். மரம் இல்லாமல் நாம் வாழ முடியுமா? கொக்கு இல்லாமல், குருவி இல்லாமல், மான் இல்லாமல், மயில் இல்லாமல், யானை இல்லாமல், புலி இல்லாமல், சிங்கம் இல்லாமல் வாழ்ந்துவிட முடியும் என்று மனிதன் நினைப்பது எவ்வளவு பைத்தியக்காரத்தனம்! எவ்வளவு பைத்தியக்காரத்தனம்! மனிதனால் இயற்கை என்பது என்ன? மனிதனால் படைக்க முடியாதது, மனிதனால் உருவாக்கப்படாதது எது எதுவோ அதெல்லாம் இயற்கை. ஆனால் மனிதனால் உருவாக்கப்பட்டது எது? இந்த கட்டடங்கள், இந்த வாகனம், இந்த ஒளிப்பதிவு கருவி, இந்த பூமியில் நீங்கள் பார்க்கிற எல்லாம் மனிதன். விண்ணூர்தி, கப்பல், தொடர்வண்டி, இந்த கோயில், இந்த கட்டடம், இந்த ஒளிவாங்கி, ஒளிபெருக்கி எல்லாம் மனிதனால் படைக்கப்பட்டது. ஆனால் இதற்கெல்லாம் மூலம் யார்? இதை தந்தது யார்? இதற்கான மூலப்பொருளை தந்தது யார்? அது இயற்கை. பார்க்கிற இந்த பூமியில் பார்க்கிற எல்லாம் தந்தவள் அவதான். அவதான் சுவாசிக்கிற காற்றை தந்தது மரம். மரம். உலகத்தில் எல்லா உயிரினங்களும் நச்சு காற்றை வெளியிடும். நற்காற்றை சுவாசிச்சுட்டு ஆக்சிஜனை உள்வாங்கிவிட்டு கார்பன் டை ஆக்சைடை, கரியமில வாயுவை வெளியிடும். வீட்டுக்குள்ள துளசியை வளர்க்கிறது பக்திக்கு இல்ல, அது புத்திக்கு. அது 24 மணி நேரம் ஆக்சிஜனை வெளியிடும், நற்காற்றை வெளியிடும். அதுதான் நற்காற்றை வெளியிடும், மூச்சு காற்றை வெளியிடும். நம் பிள்ளைகள் வந்து கோயில் வளத்திலே குளிச்சு சாமியை கும்பிட்டு இங்க அமர்ந்து நல்ல காற்றை சுவாசிக்க வேண்டும் என்பது தான். மாட்டோட பேசிட்டு இருக்காங்க. மாடு என்பது மாடு இல்ல, ஆடு என்பது ஆடு இல்ல. நம் செல்வங்கள். எல்லா உலக பேரறிஞரும் சொல்றான், ஆடும் மாடும் மொபைல் பேங்க்ங்கிறான், நடமாடும் வைப்பகம்ங்கிறான்.